இப்போ காலைல 6 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரை வேலை செய்வேன். திரும்பி 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை வேலை செய்வேன். ஆனால் சாப்பாடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இந்த கஸ்டமர்கிட்ட பேசுறது ஒரு சந்தோஷம் தான். அப்போலேருந்து என் அக்கா ஃபுல் சப்போர்ட்டு. அப்போலேருந்து என் அக்கா தான் ஃபுல் சப்போர்ட்டு. வேறு யாருமே வெளியெல்லாம் அந்தளவு சொல்கிறது இல்லை. வெல்கம் டு பூமர் vlogger. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஆஃபீஸ்லாம் போகும்போது இந்த கடையை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டேன். மறந்துச்சு அவ்வளோ பெருசாக இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக இந்த கடையை நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கடையை பார்க்க தான் வந்திருக்கோம். ஏய், ரொம்ப நாளாக இந்த கடையை நான் பார்த்துட்டு இருப்பேன். இதுக்கு ஆஃபீஸ் போகும்போது கிராஸ் பண்ணி போகும்போது இந்த கடையில் எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கும், ஒரே ஜேன்னு இருக்கும். அதாவது எப்படின்னா, ஏதோ கூட்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு எட்டி பார்த்துட்டு, ஓ டிஃபன் கடையா, சரி ஓகே டிஃபன் கடைக்கு தான் வந்துட்டோமே, சார் 2 தோசை போடுங்க பாப்பா அப்படின்ட்டு சாப்பிட்டு போகிறவங்களுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் கடை 3 வருஷமாக வச்சிருக்காரு, புரியுதா? இந்த கடை 3 வருஷமாக இருக்குடா. இன்னொரு கடை அங்கே ஒன்று இருக்குது, அது 8 வருஷமாக வச்சிருக்காரு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்மளே பாரு, நம்ம ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கணும், நம்மளால ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ணால் அவங்கள ஒரே மாசத்துல கடை நம்மளே காலி பண்ணி இது பண்ண நம்மளே காலி பண்ணி மச்சான் கூலி போடுறா. என்னடா காசு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மச்சான் ஏரியா பையன் வேறு வரும், அவன்கிட்ட கொடுத்து விடுறானுவான். டேஸ்ட் சூப்பராக கொடுத்து அந்த கடையில் இருக்கவங்க எல்லாருமே சகஜமாக பழகிற அளவுக்கு நம்ம ஒரு கடையை அவர் எடுத்துகிட்டு வரனா பெரிய விஷயம் தான். ஸோ அந்த கடையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ, நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். கஸ்டமர் வரும்போதே உரிமையா காத்தியே அதை எடு, காத்தி இது கூட அது கூடன்றாங்களே உரிமையா. எல்லாருமே நம்ம கஸ்டமர் மாதிரி இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்டு மாதிரி, எல்லாருமே ஃப்ரெண்டு தான். ஓகே, கஸ்டமர் மாதிரி வெளியாள் மாதிரி யாருமே இல்லை, எல்லாரும் பழக்கமானவங்க தான். இப்போ பிஸ்னஸ் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ண போனா அதெல்லாம் வேணாம், ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்க பாரு அப்படின்னு சொல்றேன் நம்ம ஃபேமிலி. ஆமா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி? அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ஓகேன்னுவாங்க. ஏன்னா வேலை தானே செய்யற, கஷ்டப்படுவானா எந்த வேலையாக இருந்தாலும் பிடிச்சி வேலை செய்வேன். ஓகே, அது வெறுத்து இப்போ காலைல 6 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரை வேலை செய்வேன். திரும்பி 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை வேலை செய்வேன். ஆனால் சாப்பாடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இந்த கஸ்டமர்கிட்ட பேசுறது ஒரு சந்தோஷம் தான். சாப்பாடு தண்ணியெல்லாம் மறந்துடும், கஸ்டமர்கிட்ட பேசி ஜாலியாக வியாபாரம் பார்த்தாலே நம்ம சாப்பிட கூட பெருசாக தெரியாது. ஏன்னா மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு போனால் அந்த கல்ல மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. 4 இட்லி தின்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க. 2 கல் தோசை தருவாங்க, 4 கல் தோசை தின்னுவாங்க, 3 முட்டை தோசை தருவாங்க. தலைக்கிலை எல்லாமே இருக்குது, எல்லாருமே சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிட்லாம். மற்றபடி சுத்தம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிற இடம் தான். செய்கிற இடமும் சுத்தமும், இருக்கிற இடமும் சுத்தமாக தான் இருக்கும். எங்களுக்கு சாப்பிட வச்சு கொடுக்க ஒரு சந்தோஷம். அவங்க நம்மகிட்ட உரிமையாக பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கஸ்டமரும் கடையும் தான் சொந்தம். ஏன்னா 24 ஹவர்ஸ் இவங்க தான் இருக்கேன். அப்ப இவங்க இருக்கிறத விட நம்ம கடையில தான் அதிகமா இருக்கு. எல்லாமே இவங்க தான். ஓகே ஓகே. அப்ப அங்க கடை நைட்டு, அந்த கடை எப்படி? என்னோட அக்கா கடை தான் நைட்டு கடை. ஓகே, 5 மணிலேருந்து 12 மணி இருக்காது அங்க. ஆமா, காலையிலேயே நான்வெஜ் போடுறது இந்த சரௌண்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கடை மட்டும் தான். ஆமா, எப்படி காலையிலேயே அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றீங்க? அந்த கஷ்டம் அது எல்லாமே அக்கா சமைச்சு கொடுத்துருவாங்க. உங்க அக்கா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, எனக்கு நான் எப்படி இந்த கடைக்கும் இன்னொரு அக்கா இருக்காங்க, ராதாக்கான்னு. அவங்க வந்து இந்த கடைக்கு ஒரு தூண் மாதிரி. எப்பனாலும் காலை 4 மணிக்கு வந்தாங்கன்னா 6-6க்குள்ள சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம கூட இப்போ நம்ம சொந்த பந்தம் இப்போ இவங்கெல்லாம் உங்க அக்கால ஹெல்ப் பண்றாங்கல்ல? இல்லை, அப்போ மேபி அவங்கெல்லாம் இல்லாம இருந்தா நீங்க கடை கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டமா, ரன் பண்றது கஷ்டம் தான். ஆமா, ஒரு ஆள்லாம் செய்ய முடியாது. எனக்கு அப்போலேருந்து என் அக்கா ஃபுல் சப்போர்ட்டு. அப்போலேருந்து என் அக்கா தான் ஃபுல் சப்போர்ட்டு. வேற யாருமே வெளியெல்லாம் அந்தளவு சொல்றது இல்லை, அக்கா தான் ஃபுல் சப்போர்ட்டு. எதுனாலும் பார்த்துக்கலாம், செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நஷ்டம் ஆகுது வேலை இல்லை, நமக்கு உழைக்கணும், உழைச்சா லாபம் எடுக்கலாம். அன்பா பேசி பழகுதான். அதனால இன்னைக்கு வந்தவங்க அடுத்து நம்ம கடையை வராம போவே மாட்டாங்க. காசுன்றது பிரச்சனையே இல்லை, அவங்க சாப்பிட்டாலும் நாளைக்கு நம்ம தேடி வந்துருவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு வச்சாங்க, அது பிரச்சனை இல்லை. வர கஸ்டமர் நம்ம வீடு மாதிரி சாப்பிட கொடுக்கணும். எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம சொந்த. ஆமா, எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்கலாம் நம்ம நம்பி வரவங்க தான் நம்ம வாழ்றோமே. அண்ணன் கூட சொன்னாரு, யாருமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, எவ்வளவு வேணுமோ ஊத்திக்குவாங்க, சாப்பிடுறது. ஆமா, சாப்பிடுறதுனா நம்ம தரம் உழைக்கிறது. நம்ம கல்ல என்னென்ன இருக்கு? ஆக்சுவலா பூரி இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, முட்டை தோசை இருக்கு, கலக்கி ஆம்லெட்டு, ஆனியன் தோசை. இது வரைக்கும் தான். எந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிகமா? மீன் குழம்பு. மீன் குழம்பா? அப்ப நம்மளுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க. வைக்க சொல்லு.
பாத்தி தான் பே பண்ண போறாங்க. இல்ல ஸ்ரீ தான் பே பண்ண போறான். எனக்கு காசு இல்ல. எது? சத்தியமா எனக்கு காசு இல்ல. அவனுக்கும் தெரியாது. வாடா வாடா. முட்டை தோசை, நம்ம ஆம்லெட், முட்டை தோசை எல்லாம். இந்த என்ன இது தோசை எடுத்து முட்டையை உள்ள வச்சு அதை போட்டு டிப் பண்ணி அது ஒரு டேஸ்டா. ரெடிமா அச்சா அச்சா பகட்டா பகவத் இது தோசையெல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன். குழம்பு நல்லா இருக்கு. ஆனஸ்ட் ரிவ்யூ. ஆமா இவா சந்தோஷம் அப்படியே வா, கேமரா எடுத்துன்னு வா. ஏய் நான் இந்தா. ஆமா அப்புறம் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுல்ல. வீடியோ எடுக்கிறவன் ஏன் சாப்பிடாம கொடுமை படுத்துறீங்கன்னு கேட்பானுங்க. கேட்கற ஆளுதான் நீயே கேட்பேன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அவனே கேட்பான். அவனே கேட்பான். பேக்கடியில வந்து அவனே கமெண்ட்ல வந்து ஏன்டா வீடியோ கேமரா எனக்கு எதுவுமே கொடுக்காம சாப்பிடுறீங்க அவனே வந்து கேட்பான். காலையிலேயே கறி குழம்போட அது சிக்கன் பீஸோட இங்க கிடைக்கிற ஒரே கடை நம்ம கடை தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. போட்டு அருமையா கறி அங்க மசாலா போடு. முட்டையை காக்கா தூக்கி போயிடுறா. அண்ணங்காக்கா தான் தூக்கிட்டு போயிருக்கு, பிரச்சனை இல்லை. இன்னொரு முட்டை வாங்கிக்க. கறி குழம்பு சாப்பிட்டியா? இங்க வா இந்தா. இருந்தாலும் உன் கையில சாப்பிடுறது ஒரு டேஸ்டா இருக்கும்ல. ஆமா நான் பின்னாடி செஞ்சு கொடுத்தல சாப்பிட்டு எமீனா தோசை கலக்கி வச்சு கறி குழம்புல வச்சு டிப் பண்ணி அதை சாப்பிட்றப்ப இப்படி சாப்பிடுறவங்க புதுசு இல்லை. எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க. உங்க தாத்தா காலத்துல இதையா சாப்பிட்டாரு? ஊர்ல இதெல்லாம் ஆயாவும் தான் சாப்பிட்டுருக்காரு. முழு சமையல்காரனாவே மாறிட்டாப்ல இன்னைக்கு இங்க வந்து அவரு. சூரியோட கறிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அவ்வளவுதான் வீட்டுல போனோடனே கலிக்கி விட்டுருவான் அவருக்கு. பிரியாணி பிரியாணியா எதுக்கு? என் பெரியப்பாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. பெரியப்பா பிறந்த நாள்லாம் கொண்டாடுறாங்க. இன்ன வரையும் பாரு சந்தோஷம் 48 வயசு ஆகுது. இன்ன வரையும் அவன் வாழ்க்கையில அவன் கேட்கணும் அவன் வெட்டினதே இல்லை. அப்பாக்கா? அவங்க அப்பாக்கு இல்லை, அது அவன் தாத்தாக்கு. தாத்தாவே 47 வயசு. ஆமா அப்ப இவனுக்கு என்ன வயசு? 8 வயசு. அவங்க அப்பாவுக்கு ஒரு 20 வயசு. 20 வயசு 20 வயசுல 8 வயசு குழந்தை பார்த்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்க. எல்லாம் சாதனை தான். குட்டா பேடா அக்லியா படம் வந்து ஏப்ரல் 10. தலைவர் தலை பாத்தியா? ஒவ்வொரு சீனு செதுக்கி இருக்கு. இந்த வருஷம் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த வருஷம் நாங்க வரோம். மார்க்கண்டினி 2ன்னு பேசினுறாங்க. தலைவன் ஒவ்வொரு சீனை பாத்தீங்களா? மங்காத்தா கோட் சூட்டு, வேதாள ஸ்டைலு, அப்புறம் வேற என்ன இருக்கு? என்ன மார்க்கண்டினி பிஜிஎம் மார்க்கெட். ஆமா எனக்கா அப்படி. ஆமா லைட்டா வாடை வந்து பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. தளபதி பாலிடிக்ஸ் போயிட்டாரு. தலை நாங்க இருக்கோம். தளபதி தலையை சேர்ந்தானா ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் இருக்காரு. யாரு? திவாகர். எனக்கு தெரிஞ்சு அஜித் விஜய் எல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேர் இப்போ வந்துட்டுன்றாங்களே, ஏதோ கவின் மணிகண்டன் அவங்களாம் ஆக்டர்ஸ் தான். பட் அதை தாண்டி யார் தெரியுமா சொல்றேன்? சூர்யாவை பெருசா காட்டல. விக்ரம்லாம் எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமா? அவங்களாம் அந்த மாதிரி ஆக்டர். அவங்களாம் இப்போ வந்து திவாகர்லாம் அப்போ இருந்து யாரு? திவாகர் அப்பல இருந்துக்கிறாரா? இவரு யாரு? விக்ரமும் சூர்யா நேற்று வந்தானா? ஃபர்ஸ்ட் படமே கங்குவா தான் சூர்யா தெரியுமா அப்படின்னு போல. அதாவது இந்த மாதிரி சோக்கங்க நம்ம உலகத்துல எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவங்களுக்குள்ள சிக்னல் வச்சிருக்கானுங்க. இப்படி உட்காந்துட்டு இருப்பானுங்க, நின்றுகிட்டே இருப்பானுங்க. ஏதோ பொண்ணு அந்த சைடு போச்சுன்னா இப்படி தட்டினாங்கன்னா அப்ப அங்க ஏதோ இருக்காங்கன்னு அர்த்தம். அவன் தேடுவான், இப்படி பார்ப்பான். இல்ல யாருமே இல்ல, நான் சும்மா தட்டினேன் அப்படின்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் கட்டின உடனே யார் பார்த்தா ஃபர்ஸ்ட்? அவன் தான். நான் எப்பயுமே 2 பூரியோட நிறுத்திடுவேன். அப்ப நல்லா இருக்குல்ல? நான் ஒரு பூரி சின்னதாவது. பூரி எப்பவுமே சின்னதான இருக்கும். நீங்க டெல்லி பூரி நினைச்சீங்க? இந்த பொருட்காட்சியில விற்பாங்களே டெல்லி பூரியா? டெல்லி அப்பளம். சோலாபூரி. சோலாபூரி. டெல்லி பூரின்றது டெல்லியில டெல்லி பூரி இது அப்படின்னு. டெல்லியில இருந்து அங்க கொஞ்சம் எடுத்துட்டேன், பூரி இங்க எடுத்துட்டேன். சாரி இங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில தப்பு பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவன் யாருக்குன்னு ஒரு தப்பு பண்ண. 2 குழந்தை இருக்கு,
அந்த தப்புல தான் கொஞ்சம் இதாச்சு. அந்த ஒரு குழந்தை தான் இந்த வீடியோ தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை தான் இப்ப வீடியோ எடுத்துனுக்குது. ரெண்டாவது குழந்தை வீட்டுல இருக்குது, பால் குத்துனுக்குது. அப்படியே ஒன்றும் சொல்லுவோமா? சொல்லு சொல்லு சொல்லு, இன்னைக்கு வா, ஏதான வேட்டை இருக்கு. ஸ்ரீஹரி தானே, சொல்லு. அவர்தான் இப்ப joke அடிச்சு விட்டாரு. ஐயோ. கொஞ்ச நேரத்துல என்னாச்சு? சொல்லு, நீ சொல்லு, என்ன ஜோக்குன்னு அது? இப்ப நீ அவர்தான் நீ, சரியா? நான் சொன்னா பேசுனா, ஏதாவது பேசுனா. அப்படின்னு. ஓ சார்னா பரவாயில்ல. தம்பி நீ வேறப்பா. அந்த மாதிரிதான் அவரு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்னாரி ஜூஸ், கற்றாழை ஜூஸ்ல குடிச்சா என்ன நல்லது? கற்றாழை என்ஆரியில் இந்த ஜப்ஜாவில் போடுவோம். அப்புறம் பாதாம் மிஷினில் போடுவோம். பால் குடிச்சில் அது உடம்பு கற்றாழை குடித்தா உடல் சூட்டை குறைக்கும், சர்க்கரை வியாதி போகும், மஞ்சள் காமாலை, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். கற்றாழை ஜூஸ் ஆக்சுவலா அந்த டேஸ்ட் எப்படின்னா, அதாவது எனக்கு கசக்கற மாதிரி இருக்குது. கசப்பு அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க ப்ரோ, கசக்கலாம் நானா ஒரு வாட்டி குடிச்சேன், அது ஒரு மாதிரி பயத்திலேயே குடிச்சிட்டு இருந்தேன். கற்றாழை நம்ம குடிச்சு பாருங்க, கசக்காது. சீரகத்தூள் எல்லாம் போட்டு தருவோம், நல்லா இருக்கும். உடம்பு சூடாயிடுச்சுன்னா, உடம்பு சூடாயிடுச்சுன்னா கற்றாழை, நன்னாரி இதெல்லாம் குடிக்கலான்றீங்க. சங்கசேவை வந்து சொல்றேன். இல்ல இப்போ சகல்ரா, இப்பெல்லாம் லீகல்ரா. சப்போர்ட் பண்றாங்க, பொறம்போக்குங்களா எல்லாம் பண்றோம். புரியுதா? கல்யாணம் பண்ணி நாங்க சாட்சி கழுத்து அதே மாதிரி நீங்க கட்சி சண்டை போடுவீங்க, இல்ல என்ன சண்டை போடுவீங்க? அது ஒரு கஷ்டம். வாழ்க்கை இருக்கப்போ சண்டை போடக்கூடாது, அதுதான் ஒரு விஷயம். தப்பா எடுத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு லாகு மாதிரி இல்லை, லாகு மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க டெக்னாலஜி. பையன் வந்துட்டான். பையன் வளர்ந்துட்டான், அவ்வளவுதான் வளர்ந்து பையன் வளரான் தவிர அறிவு வளர்ந்து அறிவும் வளரல, அறிவாவும் வளரல. அமுகு டுமுகு அமால் டுமால்